வாத்தியார் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாளுக்கு உங்களை பார்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. நம்ம ஒர்க் ப்ரெஷர் காரணமாக வந்து கன்சிஸ்டண்டாக வீடியோ போட முடியல 5 நாளாக. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ போடலாம். என்னதான் இருந்தாலும் ஒர்க் முக்கியமாக இல்லையா? ஸோ அதை பார்க்க போயிட்டு நம்மளால் வந்து வீடியோ வந்து கன்சிஸ்டண்டாக போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சேனல் வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, விசித்ரா வெளியேற்றம் சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த மாயா அப்படிங்கிற அந்த கோருக்கு பார்த்தீங்களா, மாயா கேங்கு பார்த்தீங்களா, அந்த கேங்கில் சேர்ற ஒரு ஆளாக வந்து அவுட் ஆகி வெளியே போய்கிட்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறது வந்து நம்ம விவாதிக்க போகிறோம். அதில் மிக முக்கியமான காரணம் வந்து விஜய் டிவி தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ எதனால் இந்த வெளியேற்றம், இது வந்து ஃபேரா அன்ஃபேரா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து விசித்ராவை ஏன் வெளியேற்றினார்கள் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து நேற்று வரைக்குமே வந்து மாயா தான் வெளியேறுவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருமே வந்து பரவலாக பேசப்பட்ட விஷயம். மாயா தான் வெளியேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே நமக்கு நியூஸ் கசிஞ்சது. பட் ஆனால் திடீர்னு இன்னைக்கு விசித்ரா வெளியேற்றம் அப்படிங்கிறது வந்து எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டென்ட்டுக்காக. நம்ம ஆல்ரெடி ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு பார்த்தீங்களா, இந்த கண்டென்ட் இந்த கண்டென்ட்டுக்காக மாயாவை திரும்ப விஜய் டிவி சேவ் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்கணும். மாயா எந்தெந்த இடத்துல சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. பவா செல்லதுர்கார் பார்த்தீங்களா, அவர் ஒரு டைம் வந்து வெளியேறி போகும்போது அந்த வீக் வந்து மாயா நாமினேஷனில் இருந்தாங்க, கடைசி இடத்துல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த வாரம் ஒரு லக்கில் நம்ம பவா செல்லதுர்கார் வந்து காப்பாற்றிட்டு போனார். ஸோ அதுக்கப்புறம் போன வாரம் வந்து நிக்சனும் மாயாவும் தான் வெளியேற வேண்டியவங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் லீஸ்டஸ்ட் ஸ்டோட்டில் இருந்தாங்க. பட் அப்படி இருந்தாலும் விஜய் டிவியும் கமலஹாசனும் பிளான் பண்ணி மாயாவை சேவ் செய்து விட்டு யாரை நம்ம இவங்க ரபீனா வந்து வெளியேற்றுறாங்க. இது வந்து ஒரு அன்ஃபேரான விஷயம். ஸோ இன்னைக்கு திரும்ப இந்த வாரம் மாயாவுக்காக பலியாடாக ஆக்கப்பட்டது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா விசித்ரா. காரணம் என்னன்னா, அஸ் யூஷுவல் நம்ம வந்து இதுதான். ஏன்னா வந்து நீங்கள் மாயாவை விட விசித்ராவுக்கு வந்து வாக்குகள் கம்மியா இல்லை ஃபேன்ஸ் கம்மியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரவலாக மக்கள்கிட்ட இருக்கிற சப்போர்ட் என்னன்னா, அர்ச்சனாவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் இருக்கோ அது ஈக்குவலாக இல்லைனா கூட அர்ச்சனாவுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிற ஃபேன் பேஸ் எல்லாருமே வந்து நம்ம விசித்ராவுக்கு தான் இருந்துக்கு. அப்படி இருக்கும்போது என்ன சொல்ல போனால் வந்து விஜய் வர்மாவோட வந்து விசித்ராவுக்கு ஓட்டு கம்மி. ஸோ மணி தினேஷை கூட விட்டுருங்க, விஷ்ணு கூட விட்டுருங்க, அவர் வந்து இது டாப் இதில் வந்துட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம விஜய் வர்மாவை விட ஓட்டு கம்மின்னு சொல்லிட்டு விஜய் வர்மாவில் என்ன கண்டென்ட்டுக்காக வச்சுருக்கீங்க எனக்கு புரியல. எதுக்காக விசித்ரா வெளியேற்றுறீங்க? விசித்ரா மேலே நமக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய அவங்கள பற்றி விமர்சிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்க, எதுக்கு விசித்ரா வெளியேற்றுறீங்க? அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், தினேஷ் மணிக்கு அப்புறமா அதிக ஓட்டு இருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக விசித்ராவுக்கு தான் இருந்திருக்கும். அப்படி இருக்கும்பொழுது கடைசி 2 இடங்களில் இருக்கிற மாயாவையும் விஜயவர்மாவையும் வெளியேற்றுறதை விட்டுட்டு விசித்ரா வெளியேற்றுறது வந்து திரும்ப திரும்ப விஜய் டிவி ஒரு கேவலமான விஷயத்தை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இது கமலஹாசனும் இதுக்கு உடந்த. ஏன்னா நேற்று வரைக்கும் மாயா தானே வெளியேறுவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு விசித்ரா வெளியேற்றதுக்கான காரணம் என்னன்னா, இவங்களோட கண்டென்ட்டுக்காக. அப்படி என்னத்தை விஜயவர்மா பெரிய கண்டென்ட் கொடுத்துட போகிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது வருங்காலங்கள் தான் பார்க்கணும். ஸோ இன்னும் கூட அந்த ஷூட்டிங் முடியலங்க. ஸோ ஒருவேளை மாயா வெளியேற்றப்படலாம் அப்படின்னு ஒரு நியூஸ் கூட வந்துகிட்டு இருக்கு. இல்லை விசித்ரா தான் கன்ஃபார்மாக வெளியேறாங்களா அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து ப்ரோமோ 1 and 2 இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நம்ம எதை பற்றியுமே பேச முடியல. பூர்ணிமா பணத்தை எடுத்துகிட்டு போனது, நம்ம தடவல் மன்னன் நிக்சன் வெளியேறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ 2வது வீடியோவில் வந்து ப்ரோமோ 1st and 2 பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆனந்த்.